கட்சியிலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, பழைய ஊழல்வாதிகளாக நிற்கிறாங்க. பொம்பளை விஷயத்துக்குலாம் கெட்டிக்காரங்க தான் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட தானே திமுக தேர்வு செய்து, அதிமுக தேர்வு செய்து, பயங்கரமான ஊழல்வாதிகள். இவங்களெல்லாம் நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஒரு அறிவற்றவர்கள் உலகத்திலே கிடையாதுங்க. மக்களே, நான் பல தடவை சொல்லிட்டேன், பார்த்து போடுங்க. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க வாங்குறீங்க. நீங்கள் பாருங்கள், தேர்தல் முடியட்டும், ஒருத்தர் உரிமத்தொகை தாரேன் பாரு, ஒருத்தர் 10,000 தாரேன் பாரு, ஒருத்தர் வீடு தாரேன் பாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வீடு தான், ஒரே வீடு. வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும்போது வேறு பாதை போகவில்லையே. எல்லாத்துக்கும் ஒரே பாதை தான். புரிஞ்சுக்கிட்டாங்க மக்களே? பார்த்து ஓட்டை போடுங்க. நல்லவங்கன்னு யாரும் எனக்கும் தெரியாது, நீங்கள் நல்லவன்னு எனக்கு தெரியாது, நான் நல்லவன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைங்க நல்லவங்களாம் உங்களுக்கு தெரியாது. பூரா கட்சி கூட்டத்தில் போய் விழுந்து செத்துட்டு போகிறாங்க. 41 பேர் காலி. இந்த வரிசையாக ஒவ்வொருத்தனை செத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் இருக்குது. தேர்தல் சீக்கிரம் அறிவித்து தொலைக்க மாட்டேங்கிறாங்க.